قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين ولنسكننكم الأرض من بعدهم ذلك لمن خاف مقامي وخاف وعيد. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் வடிவமைத்திருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு அற்புதமான சமூகம். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம், இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கு காரணம், இந்த உலகத்தில் முஃமின்கள் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்பதனால்தான். முஸ்லிம்களின் காரணத்தினால், மூமின்களின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா உலகை இயக்கி கொண்டிருக்கிறான். அவனை நிராகரிப்பவர்களையும் அல்லாஹு தஆலா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு மாறு செய்பவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்கை அளித்துக் கொண்டிருக்கிறான். இது அத்தனைக்கும் பின்னணியில் இறைவனின் அடியார்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை பொருந்தி அவன் எப்படி சொன்னானோ அப்படி வாழக்கூடிய அடியார்கள் தான் பின்னணியில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான சமூகத்தை அல்லாஹ் வடிவமைத்ததோடு மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு காலகட்டம், ஆரம்ப காலகட்டம் இருக்கும் பொழுது இந்த வழிகாட்டுதலையும் ஈமானையும் பின்பற்றுவதற்கு அவ்வளவு சொகுசாகவெல்லாம் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் எப்படி போராட்டம் என்பது முழு வீச்சில் நடைபெற்றதோ, இந்த ஈமானை தாங்கி நிற்பதற்கு சொல்லன்னா துன்பங்களை தாங்க வேண்டியது இருந்ததோ, அதே துன்பங்களும் துயரங்களும் இப்பொழுது மறுபடியும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக நம்முடைய இந்திய மண்ணிலே பல கோடி இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே இந்த இந்திய மண் தலை தோங்குவதற்கும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பதற்கும் பல ஆயிரக்கணக்கான தியாகங்களை செய்த முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே நாம் அதிகமாக குறிவைக்கப்படுகிறோம். அதிகமாக வேறறுப்பதற்கு நம் எதிரிகள் நம்மை வேறறுக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை சிதைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதையே தங்களுடைய இரவு பகல் திட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்களை முழுமையாக இந்த உலகத்தில் இந்த மண்ணிலிருந்து தடயமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதையே அவர்கள் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய எதிரிகள், இஸ்லாத்தை அழிக்க துடிப்பவர்கள் முஸ்லிம்களை ரெண்டு விஷயத்தின் பக்கம் தள்ளுவதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று என்ன? நீங்கள் தாய் மதத்திற்கு திரும்பிவிட வேண்டும். அவன் சொல்லக்கூடிய தாய் மதம்,
அவன் தாய் மதம் என்று எதை சொல்கிறானோ அவனுடைய அந்த மதத்திற்கு நாம் திரும்பி விட வேண்டும். அல்லது முஸ்லிம் என்ற பெயரில் நீங்கள் வாழலாம், இஸ்லாத்தின் எந்த விழுமியங்களையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வகால அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம், நபிமார்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாய மக்களையும் அல்லாஹ் அந்த காஃபிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். வகால அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம், அந்த நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் தங்கள் நபிமார்களை பார்த்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? லனுக்ரிஜன்னகும் மின் அர்தினா, எங்கள் பூமியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியேற்றி விடுவோம். நீங்கள் எங்களை போல் இறை நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா இந்த பூமியை விட்டும் நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, இல்லை என்றால் இதற்கு முன்னால் இந்த நபி வருவதற்கு முன்னால் எந்த மார்க்கத்தை, எந்த மதத்தை, எந்த சிலை வணக்கத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்தீர்களோ அதன் பக்கம் நீங்க ரிட்டர்ன் ஆகணும், ரிட்டர்ன் பேக் வரணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒண்ணு நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படி ரசூல்மார்களை பார்த்து அப்பொழுது இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅவ்ஹா ரப்புஹும் ஃபஅவ்ஹா இலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் அவர்கள் ரப்பாகிய அந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் ஈமானையும் ஏற்றுக்கொண்ட ரப்பாகிய அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி அறிவித்தான். அல்லாஹ் சொல்கிறான், லனுஹ்லிகன்ன ஸாலிமீன், அநியாயக்காரர்களை நிச்சயமாக நாம் அழித்தே தீருவோம். அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழ மாட்டார்கள், அவர்கள் அழிந்தே தீருவார்கள். அவர்களுக்கு அழிவு என்பது நிச்சயம், வளர்ச்சி என்பது ஒரு கற்பனை, ஒரு மாயை, ஒரு காணல் நீர். அநியாயக்காரர்கள் வளர்ந்து கொண்டிருப்பதை போல், அவர்கள் கை ஓங்கிக் கொண்டிருப்பதை போல், அவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதை போல், அவர்கள் சர்வாதிகாரிகளாக இந்த மண்ணிலே அவர்கள் செயல்படுவதை போல் தோன்றினாலும் கூட லனுஹ்லிகன்ன ஸாலிமீன், அநியாயக்காரர்களை நாம் அழித்தே தீருவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலனுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பாதிஹிம், எந்த ஊரிலிருந்து உங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ, அந்த அநியாயக்கார காஃபிர்கள் நினைக்கிறார்களோ, எந்த பூமியிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ, அங்கே அவர்களை எடுத்துவிட்டு அப்புறப்படுத்தி அவர்களை அழித்துவிட்டு உங்களை அந்த பூமியின் சொந்தக்காரர்களாக ஆக்குவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ, இப்படி ஒரு அற்புதமான நிலை நாம் யாருக்கு மாற்றுவோம் தெரியுமா? யார் என்னுடைய அந்தஸ்தை பயப்படுகிறார்களோ, அல்லாஹுவாகிய ரப்பாகி என் மீது அச்சத்தோடு, இறை அச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிலை ஏற்படும். வகாஃப வஈத், என்னுடைய தண்டனை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை நான் உறுதி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அநியாயக்காரர்கள் அழிந்தே தீர்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்த எத்தனையோ சட்டங்கள், முத்தலாக் சட்டம், காஷ்மீரில் மக்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அங்கே இருந்த அந்த சிறப்பு சட்டத்தை ரத்து செய்த அந்த சட்டம், இப்படி ஒவ்வொன்றாக வந்து வந்து சிஏஏ, என்ஆர்சி உடைய குடியுரிமை சட்டம், இறுதியாக நம் பூமியை பிடுங்கக்கூடிய வக்ஃப் சட்டத்தை இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள், எந்த முன்னோர்கள் இந்த இந்திய மண்ணிலே சுதந்திரத்தை விளைவிப்பதற்காக வேண்டி தங்களை தியாகம் செய்தார்களோ அதே முஸ்லிம்களான முன்னோர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்காக விட்டு சென்ற இந்த வக்ஃப் சொத்தை அபகரிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை அபகரிக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக வைத்து, குறிக்கோளாக வைத்து அவர்கள் இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை இயற்றுவது என்பது கூட பிரச்சனை அல்ல. எதிரிகள் பேசும் பொழுது, அவர்களை சார்ந்தவர்கள் பேசும் பொழுது, இது எவ்வளவு அற்புதமான சட்டம் தெரியுமா, முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம், முஸ்லிம்களை நாங்கள் அரவணைக்கிறோம், முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் வீணாக போய்கொண்டிருக்கின்றன, அதில் ஊழல்கள் பெருகி இருக்கின்றன, அது முறைகேடாக விற்கப்படுகின்றன,
அதையெல்லாம் நாங்கள் மறுபடியும் கொண்டு வந்து ஒன்று சேர்க்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். வக்ஃப் சட்டத்தையும் நாம் சரி என்று வைத்துக் கொள்வோமே, அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் சரியானதுதான் என்று சொன்னாலும் அதை கொண்டு வந்தவன் பேரில் நமக்கு இன்னும் சந்தேகம் வலுத்துக் கொண்டிருக்கிறது. காலம் எல்லாம் ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணிலே எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அழிப்பதற்கும், அவர்கள் இரத்தத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இரத்தத்தை கண்களில் பார்ப்பதற்கும், பெண்களை சூறையாடுவதற்கும், சிசுக்களை கூட கல் நெஞ்சத்தோடு அழிப்பதற்கும் துணிந்தார்களோ அப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர்கள், இந்த மண்ணிலிருந்து எந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர்கள், அவர்கள் இந்த அமிர்தம் போல் இருக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்து முன்வைக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய சந்தேகம். எந்த ஒரு மனிதன் எல்லா வீட்டிலேயும் திருடி கொண்டு எல்லா வீட்டிலேயும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் நம்முடைய வீட்டிற்கு வந்து உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னால் நான் நம்புவதல்ல, நாம நம்புறதல்ல, மூணாவது ஒரு மனிதன் தெருவில் போய் கொண்டிருக்கவன் கூட இதை நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய அநியாயக்காரன் இத்தனை அழகான சட்டத்தை கொண்டு வந்து இவ்வளவு மாற்றங்களை உங்களில் கொண்டு வருவான் என்று சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? யாரும் நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு சட்டம் தான் வக்ஃபினுடைய சட்டம். நாம் ஒவ்வொருவருமே, இந்திய முஸ்லிம்கள் ஒவ்வொருவருமே பல கோடிக்கு சொந்தக்காரர்கள். நம்ம தாய், நம்மளுடைய வாப்பாவுடைய சொத்து நமக்கு இல்லையே என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் முன்னோர்கள் முஸ்லிம்களுக்காக அத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் அளவிற்கு சொத்துக்களை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பல கோடிகள் பெருமானம் உள்ள சொத்துக்களுக்கு முஸ்லிம்கள் சொந்தக்காரர்கள். ஆனால் நாம் அதை பயன்படுத்த தவறிவிட்டோம். அதை சரியாக நாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தவறிவிட்டோம். அதில் முறைகேடுகள் இருக்கின்றன, ஊழல்கள் நிறைய இருக்கின்றன. இதை நாம் மறுப்பதற்கு கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை என்று சொன்னால் ஒரு நீதிவான், நியாயமானவன் உள்ளே வந்து இருவரையும் ஒன்று சேர்க்கிறார் என்று சொன்னால் அதை நாம் மறுப்பதில்லை. ஆனால் எத்தனையோ குடும்பத்தை பிரித்து அதிலே சுகம் காணக்கூடிய ஒருவன் வந்து உங்களுக்குள்ளே பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அதை நாம் சரியான ஒரு கருத்து என்று நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும்? நிச்சயமாக முடியாது என்பர்களே. எனவே இந்த சொத்துக்கள் கயவர்கள், இந்த தேசத்திற்கு துரோகம் செய்த வரலாறு உள்ளவர்கள், தேசத்தின் அமைதியை, சிறுபான்மையினுடைய நிம்மதியை குழி தோண்டி புதைப்பதை தங்களுடைய தாரக மந்திரமாக கொண்டவர்கள் கையில் எடுத்து அதை வீணாக்குவதற்கு முன்னால் முஸ்லிம் சமூகம் அதற்கான எதிர்ப்பை முழுமையாக காட்ட வேண்டும். இது யாரோ ஒருவருடைய சொத்து அல்ல, இது அல்லாஹ்வுக்காக முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். அதன் பயன்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அதிலிருந்து பயன்களை இஸ்லாமிய சமூகம் கட்டாயம் பெற வேண்டும். நாம் மட்டுமல்ல, கியாமத் வரை இந்த மண்ணில் வாழக்கூடிய, வளரக்கூடிய, உருவாகக்கூடிய நம் பிள்ளைகள், நம் சமுதாயத்து மக்கள் அதிலிருந்து பயன் பெற வேண்டும். அதற்காக நாம் ஒன்றிணைந்து போராடியே ஆக வேண்டும். போராட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை காக்க போராடினார்கள், இஸ்லாத்தை காக்க போராடினார்கள். சஹாபாக்கள் போராடினார்கள், தாபீன்கள் போராடினார்கள், தபா தாபீன்கள் போராடினார்கள். ஒரு சில நூற்றாண்டுகள் வாழ்ந்த நம்முடைய தவசீலர்களுடைய போராட்டத்தின் விளைவுதான் ஒரு 400-500 ஆண்டுகள் கடந்து அடுத்து வந்த முஸ்லிம் சமூகம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது காலப்போக்கிலே, காலம் செல்ல செல்ல நாம் பெரும்பான்மையாக இந்த உலகில் வளர்ந்து விட்ட காலகட்டத்தில் அப்பொழுது வாழ்ந்தவர்கள் ஈமானை, இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து உலகத்தின் பக்கம் சென்றதன் விளைவுதான் இன்று நாம் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். எதிரிகள் எந்த பக்திமான்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பேருக்கு முஸ்லிமா இருந்துக்கப்பா, பேரை கேட்டா அப்துல்லான்னு சொல்லிக்கோ, அப்துல் ரஹ்மான் சொல்லிக்கோ, ஆனால் உன்னுடைய நடை, உடை, பாவனை, சிந்தனை எல்லாம் என்னை போன்று இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். அதுதானே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம் சிந்தனைகளால் ஈமானை விட்டு விட்டோம். நம் சிந்தனைகளில் அல்லாஹ் ரசூல் எடுபட்டு போய்விட்டார்கள்.
நம்முடைய செயல்களிலும் பெயர்களிலும் மட்டும் இஸ்லாம் தங்கிக் கொண்டிருந்தால் அது எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அதனால் நம்மில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. எனவே நாம் போராடுவதையே வளமையாக கொண்ட, இயற்கையாக கொண்ட பரம்பரையில் வந்தவர்கள். நாம் இந்த சட்டத்திட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும். போராட்டத்தோடு மட்டும் நின்று விடுவதல்ல, அதை தொடர்ந்து இந்த உலகில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மோசமான நிலைகளுக்கும் நம் செயல்களும் காரணம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு குறிப்பிட்ட அமைப்பினரோ உறுப்பினர்களோ வக்ஃபை சார்ந்தவர்களோ அல்லது அதிகாரத்தை சார்ந்தவர்களோ இப்படி எங்கேயுமே நாம் அதை மட்டுப்படுத்தி விட முடியாது. அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுடைய நன்மையை கொண்டு அகில உலகத்தையும் வாழ வைத்து விடுவான். அதே போல ஒரே ஒருவன் செய்யக்கூடிய தீமை கொண்டு அகில உலகத்தையும் அழித்து விடுவான். இரண்டும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு முறைகள். எனவே நம்மில் ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்புதாரிகள் தான். நாம் ஒவ்வொருவரும் நாளை இந்த உலகில் நடைபெறக்கூடிய நல்லது கெட்டதற்கு கேள்வி கேட்கப்படுவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. எல்லோரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து மழை வேண்டி துவாவிற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு எறும்பு ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தோடு நடந்து போகிறார்கள். எறும்பு ஒன்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக். அந்த எறும்பு சொல்லக்கூடியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதுக்கு மட்டுமே விழுகிறது. ஏன்னா அவர்களுக்கு எல்லாருடைய பேச்சும் கேட்கும். எல்லா உயிரினங்கள் ஜீவராசிகளுடைய பேச்சுக்களையும் செவிமடுக்கக்கூடிய, உணரக்கூடிய, அந்த உயிரினங்களின் பாஷைகளை புரியக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரோடு இப்படி போகும் பொழுது அந்த எறும்பு சொல்கிறது, யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பு, அற்பமான படைப்பு தான். ஆனால் உன்னுடைய ரஹமத்தை விட்டும் நாங்கள் நிராசை அடைந்தவர்கள் அல்ல. உன்னுடைய ரஹமத் எங்களுக்கும் தேவை. பாவப்பட்ட மனிதர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்பதனால் நீ மழை இறக்காவிட்டால் எங்களுக்கும் அல்லவா அது பாதிப்பு. எங்களை போன்ற ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் வாயில்லா பூச்சிகளுக்கும் அல்லவா அது பாதிப்பு. எனவே நீ மழை இறக்குவாயாக, உன் அருளை பொழிவாயாக என்று அந்த ஒரு எறும்பு கிவா கேட்டது. தன் மக்களை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இர்ஜிஉ, நீங்கள் திரும்பி போகலாம். நீங்கள் உங்கள் அல்லாத ஒருவரின் துஆவின் காரணத்தினால் மழையை நீங்கள் தரப்படுவீர்கள். மனித படைப்பினம் கேட்ட துஆவினால் அல்ல, மனித படைப்பு அல்லாத ஒரு படைப்பு உங்களுக்காக துஆ கேட்டுவிட்டது. எனவே அல்லாஹ் அந்த மழை இறக்கி விடுவான், நாம் திரும்பி விடலாம், திரும்புகள் என்று போனார்கள். அவர்களுக்கு மழை வழங்கப்பட்டது என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். ஒரு சின்ன எறும்பினுடைய மாற்றம் கூட, அதனுடைய நாவே தெரியாது, எத்தனை பல்லு இருக்கு தெரியாது, நாக்கு இருக்கா தெரியாது, எப்படி துவா கேட்டது தெரியாது, எந்த பாஷையில் எந்த மொழியில் அது தன் உணர்வை ரப்பிடம் வெளிப்படுத்தியது என்று தெரியாது. ஆனால் அந்த உணர்வையும் அல்லாஹ் மதிக்கிறான் என்று சொன்னால் நம்மில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றமும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பேரளவு முஸ்லிம்களாக இருப்பதிலிருந்து எப்பொழுது நாம் முழுமையாக வெளியே வந்து நான் என் ரப்புக்கு என்ன மாறு செய்கிறேன் என்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்புணர்வை, ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்து நம்மை சரி செய்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த அகில உலகிலும் மாற்றம் ஏற்படும். அதே ஒன்றை நாம் பார்க்கிறோம். மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய வரலாறு, பலமுறை நாம் கேட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மழை வேண்டி மக்கள் செல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து கெஞ்சி கதறுகிறார்கள், மழை வரவில்லை. என்னையா அல்லாஹ், நீ மழையை தந்திருக்கலாமே, நாங்கெல்லாம் இப்படி கதறுகிறோம் ரப்பே, கருணை காட்டு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே ஒரு அடியான் எனக்கு 40 வருடம் மாறு செய்தவன் இருக்கிறான். அவன் பாவத்திற்கு என்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டால் நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், மக்களே, உங்களில் ஒருவர் இத்தனை வருடங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர் இருக்கிறார். அவரினால்தான் அல்லாஹ்
நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்ளாமல் மழை தராமல் இருக்கிறான். அவர் யாரும் வெளியில வந்துருங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மழை கொட்டோ கொட்டு கொட்டுகிறது. அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த மனிதர் யார் என்று தானே நான் கேட்டேன், அவர் யாருன்னே தெரியலையே, வெளியிலையும் வரலையே, எப்படி மழையை தந்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மூசாவே, எப்பொழுது நீங்கள் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்களோ, அறிவிப்பு செய்தீர்களோ, அவன் பார்த்தான், நடுங்கி போய்விட்டான். யா அல்லாஹ், 40 வருடமாக நான் செய்த பாவம் எனக்கு மட்டும் தானே தெரியும், எனக்கும் உனக்கும் தெரிவது இப்ப மூசா நபிக்கு தெரிஞ்சிருச்சே ரப்பே, வெளியே தெரிந்து விட்டால் எவ்வளவு கேவலம். யா அல்லாஹ், நான் இந்த வினாடி உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன், மறுபடி நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன் என்று அவன் மன்னிப்பு தேடினான். உடனடியாக அவனுடைய மன்னிப்பை, தௌபாவை நான் கபூல் செய்து மக்களுக்கு மழை இறக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நபருடைய, ஒரே ஒரு மனிதருடைய பாவம். இன்னைக்கு நாம எப்படி அசால்ட்டா இருக்கிறோம் தீன்ல. நாம செய்யறது என்ன மத்த அவனும் செய்யலையா? அவனை பாரு, நம்மை விட பெரிய ஃப்ராட் அவன். இவனை பார், நம்மை விட பெரிய ஏமாற்று பேர்வழி இவர். அவரை பார், அவர் நம்மளை விட பாவம் செய்தவன். என்னவோ நான் செஞ்சதுனால இந்த உலகத்துல பூமியில புல்பூண்டு முளைக்காம போயிடுமா, பூமியில தண்ணி வந்துடாம போயிடுமா, பூமியில வறட்சி ஏற்படுமா, அட போயா வேலை பார்த்துக்கிட்டு என்று ஒவ்வொருவரும் நாம் பேசிக் கொள்கிறோம் அல்லவா? இந்த நிலை நம்மில் மாற வேண்டும். நான் செய்யல, அவன் தான் செஞ்சான். சின்ன ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சிருது. 2 பேர் சண்டைன்னு வந்தா, நான் இல்ல அவன் தான், அவன் சொல்லுவான், நான் இல்ல இவன் தான். சிறு வயதில் இருந்தே நம் பாவத்திற்கு மன்னிப்பு தேடக்கூடிய அந்த பக்குவம், பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் நம்மில் ஏற்படுவதில்லை. அதேதான் அல்லாஹ்விடத்திலும் நம்முடைய நிலை இருக்கிறது. எனவே நாம் களப்பற்ற முறையில் தௌபா செய்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தௌபாவை நம்மோடு வைத்திருப்பது காலத்தினுடைய கட்டாயம். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழை அவன் இறக்குவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுடைய மனை மக்கள் பிள்ளைகள் அவன் பரக்கத் செய்வான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டந்துறவுகளை, பூமிகளை, விவசாய நிலங்களை, அற்புதமான ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்வான். இன்று நிலங்கள் எல்லாம் இன்னொருவரால் அபகரிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய பாவங்களும் அதிலே காரணம்தான். எனவே நாம் ஒரு பக்கம் வெளிரங்க ரீதியாக இவர்களை எதிர்த்து அநியாயக்காரர்களுடைய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் நாம் ரப்புடன் தௌபாவின் மூலமாகவும் போராட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். நாம் யாரும் பிறரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரவருடைய கபர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலைதான் உலகத்திலும் மறுமையிலும் இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த சட்டத்திற்காக, இந்த கொடுங்கோலர்கள் அப்புறப்படுத்தப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உலக ரீதியாக நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய பலங்களை வெளியே காட்ட வேண்டும். வஅஇது லஹு மஸ்ததஅதும் மின் குவ்வா, அல்லாஹ் சொல்கிறான், வெளிரங்கமாக காஃபிர்களை, எதிரிகளை, நயவஞ்சகர்களை, முனாஃபிகீன்களை, துரோகிகளை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலையும் பலத்தையும் நபியே, சஹாபாக்களே நீங்கள் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள். நாம் பலமுள்ள சமுதாயமாக உலக ரீதியாக மாறிதான் ஆக வேண்டும். நான் உண்டு, என்னுடைய பிள்ளை உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு என்று எந்த ஒரு மூமினும் இருப்பது அது மார்க்கத்தினுடைய அடிப்படையே கிடையாது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார், எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ பிறரை சலாமத்தாக்குகிறாரோ, பிறர் நல்வாழ்வு வாழ வைப்பதற்கு முயற்சி செய்கிறாரோ அவர்தான் முஸ்லிம், அவர்தான் முஃமின். தொப்பியும் தாடியும் வைப்பது என்பது முஸ்லிமுடைய அடையாளம் என்று சொன்னால், அந்த முஃமினுடைய அடையாளம் என்று சொன்னால் அந்த ஈமான் என்ன? முஸ்லிமுடைய அடையாளம் இது என்று சொன்னால் அந்த இஸ்லாம் என்ன? முஸ்லிமுடைய அடையாளம் தொப்பி,
அவர் அடையாளம் தாடி, வீட்டிற்கு போவதற்கு அடையாளம் சொல்லலாம். இதற்கு எதிர்க்க இருக்கிறது இந்த ரோட் லாஸ்ட்ல இருக்கு வீடு என்டுக இருக்கிறது. வீடு என்பது வேறு, வீட்டின் அடையாளம் என்பது வேறு. நாம் முஸ்லிம்கள் என்பதற்கு இதையெல்லாம் அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாம் என்ன தெரியுமா? நம் நாவால் கரங்களால் பிற முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். இந்த ஈமானுடைய அடிப்படையே பொதுநலம் தான். இங்கே சுயநலம் என்பதற்கான எந்த வாய்ப்பும் வார்த்தையும் அதற்கு வேலையே கிடையாது இஸ்லாத்திலே. எனவே நாம் பொதுநலத்தோடு வாழ வேண்டும், சமூக அக்கறையோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் அடுத்த சகோதர முஃமினை சிறப்பாக வாழச் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய தாரக மந்திரம். இதுதான் ஈமான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே பொது சிந்தனை. வக்ஃப் என்பது யாரோ ஒருவருடைய சொத்து அல்ல, அது நம்முடைய சொத்து. நம்முடைய ரப்புக்காக நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து. அதை அல்லாஹ் வேண்டும் என்றால் எப்படியும் காப்பாற்றுவான். அல்லாஹ்விற்கு இது தேவையா? அல்லாஹ்விற்கு இந்த சொத்துக்கள் தேவையா? நமக்கு இந்த சொத்துக்கள் தேவை. எப்படி காபத்துல்லாவை நாம் புனிதமானதாக பார்க்கிறோமோ, காபத்துல்லாவை அப்ரஹா இடிக்க வருகிறான். அப்துல் முத்தலிப் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தை தேடி வருகிறார்கள். அவன் நினைச்சா நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்க வர்றாங்க போல. அவர்கள் நின்றார்கள். எதற்கு வந்திருக்கிறீர்கள்? நான் என் ஒட்டகத்தை காணோன்னு வந்திருக்கிறேன். ஒட்டகத்தை குதிரைகள் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் ஒரு ஓரமா, நீங்க வேற ஏதோ பெரிய படையோடு திரட்டிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க தெரியல. என் மக்களை எல்லாம் மலையின் ஒதுக்குப்புறங்களில் ஒதுங்கி விடுங்கள், என் ஒட்டகத்தை எல்லாம் எடுத்துட்டு போகலாம், காணா போனதெல்லாம் எடுத்து அதை தேடி கண்டுபிடித்து கொண்டு போகலாம் என்று வந்தேன். அப்ரஹாவிற்கு மண்டையே வேலை செய்யல. எப்ப நான் உங்களுடைய மூதாதையர்களின் ஆழமாகிய காபத்துல்லாவை, உங்களுடைய அடையாளத்தை, உங்கள் பாரம்பரியத்தை இடிக்க வந்திருக்கிறேன், நீ ஒட்டகத்தை பத்தியும் குதிரை பத்தியும் பேசிட்டு இருக்கிறீங்களே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ஒட்டகம் என்னுடையது, குதிரை என்னுடையது, மக்கள் என்னுடையவர்கள், அவர்களை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். இந்த வீடு அல்லாஹ்வுடையது, அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான், அது அவனுடைய வேலை. எது அப்ப இந்த வக்ஃபுகளை அல்லாஹ் தான் இந்த வினாடி வரை பாதுகாத்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் நம்முடைய தவறுகளின் காரணத்தினால் அதுல இப்படி ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, பயமுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. யாராலும் அதை ஒன்றையும் சீண்ட விட முடியாது என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானாக இருந்த பொழுதிலும் ஒரு முஃமின் அதை பாதுகாப்பதற்கு வெளிரங்க ரீதியான எல்லா போராட்டங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். எல்லா விதமான எதிர்ப்பு குரல்களையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஜும்மா தொழுகிறோம். ஜும்மா தொழுவது என்பது ஒரு கடமை, இறைவனை வழிபடுவது என்பது ஒரு கடமை. அதை போல இறை வழிபாட்டு தலங்களுக்கும் இறைவனுடைய சொத்துக்களுக்கும் ஒரு பங்கம் என்று வந்தால் ஒரு முஸ்லிம் அதற்காக வேண்டி தான் முன்னிலையில் நின்று குரல் கொடுப்பது என்பதும் ஒரு கடமைதான். எனவே நம்முடைய மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு சார்பாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து துஆவிற்கு பிறகு உடனடியாக நாம் வெளியே போய் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நின்று நம்முடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய எதிர்ப்பலைகளை அங்கே நாம் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஒரே நேரத்தில் ஜும்மாவிற்கு பிறகு நாம் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம், இந்த அரசாங்கத்தினுடைய அநியாயத்திற்கு எதிர்த்து நாம் குரல் கொடுக்கிறோம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். நான் குரல் கொடுத்தா டெல்லிக்கு போய் சேர்ந்துருமா? அது ஏதோ ஒரு மூலையில சென்னையில ஒரு மொஹல்லால ஒரு சின்ன இடத்துல ஒரு 500 பேர் கூடிட்டா அது அங்க போய் அங்கே குரல் எடுக்குமா என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இஹ்லாஸோடு செய்தால், நாம் உண்மையிலேயே அல்லாஹ்விற்காக இந்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு, ஏதோ இமாம் அனௌன்ஸ் பண்ணாங்க நாமளும் தொப்பி போட்டிருக்கோம் அப்படி எல்லாம் நிற்கும் போது போக முடியாது வீட்டுக்கு, சரி நாமளும் ஒரு 2 நிமிஷம் நின்று போலாம், இந்த உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. என் சொத்து ஒருவன் பறித்தால் சும்மா இருந்துருவோமா? பேருக்கு போய் கத்தணும்னு நினைப்போமா? நாம ஒருவன் என்னுடைய டாக்குமெண்ட், வீட்டுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டான் என்றால் நான் சும்மா இருந்து விடுவேனா? இதேதான் அதைவிட உயிராக மதிக்கப்பட வேண்டியது வக்ஃபுடைய சொத்துக்கள். ஒரு மனிதர், ஒரு மூமினுக்கு ஒரு சொத்து இருக்கிறது, அதிலே பாதிப்பு என்றால் அது அவருக்கும் குடும்பத்திற்கு மட்டுமான பாதிப்பு. ஆனால் வக்ஃபுடைய சொத்துக்கள் என்பது கியாமத் வரை வரக்கூடிய இந்திய முஸ்லிம்களுக்கான பாதிப்பு. எனவே நாம் முழு உணர்வோடு இஹ்லாஸோடு நான் அல்லாஹ்விற்காக, ரப்பே
உனக்காக வேண்டி, உன் அடியார்களுக்காக வேண்டி முன்னோர்கள் உன் பெயரில் எழுதி வைத்த சொத்திற்கு நான் குரல் கொடுக்கிறேன். அதற்கு இறுதி வரை நான் போராடுவேன். அதற்கு நியாயம் கிடைக்கும் வரை என் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வேன். இந்த உணர்வோடு நாம் வெளியே நிற்க வேண்டும். அப்படி நின்னால் என்னாகும்? யாருமே இல்லாத வனாந்திரத்தில் 2 நபர்கள் நின்று ஒரு கட்டிடத்தை கெட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ். இப்ராஹிமே, இப்போ நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள், மக்களே நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று நீங்கள் கூப்பிடுங்கள். யஅதூக ரிஜாலன் அலா குல்லி லாமிரின் வயஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அவர்கள் எல்லாம் கால்நடைகளிலும் வாகனங்களிலும் நடையாகவும் அவர்கள் உலகின் எல்லா புறத்திலிருந்து வந்து சேருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பேச்சை கேட்டு குரல் கொடுத்தார்கள். முன்னால் யாருமே இல்லை. இருந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர். மைக்கெல்லாம் போட்டு இன்னைக்கு நாம் சத்தம் போட்டு கூப்பிட்டால் கூட 1000 பேர் இருந்தா 50 பேர் தான் வர்றாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். கியாமத் வரை அதற்கு பதிலளித்தவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மூமினுடைய இஹ்லாஸான குரல் என்பது, அதை எழுப்புவது நம் வேலை. அதை கொண்டு போய் எங்கே சேர்த்து எந்த வேலை அங்கே நடத்தாட்ட வேண்டுமோ அது அல்லாஹ்வுடைய வேலை. எனவே இஹ்லாஸோடு பரிசுத்த உள்ளத்தோடு இந்த மண்ணினுடைய மைந்தர்களான நம் முன்னோர்கள் விட்டு சென்ற, அவர்கள் தியாகத்தினால் உருவான, அவர்கள் அர்ப்பணிப்பின் விளைவாக நம்முடைய இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சொத்துக்களை நாம் மீட்க வேண்டும். அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அதை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் துஆ முடித்தவுடன் நாம் அனைவரும் வெளியில் ஒரு 10 நிமிடம் இருந்து நம்முடைய கண்டனங்களை, நம்முடைய கோஷங்களை, நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே தமிழ் மாநில ஜமாத்துல்லமா சபையின் சார்பாக தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலேயும், தமிழ்நாடு முழுக்க அந்தந்த இடத்திலே ஜமாத்துல் உலமா ஆலிம்களுடைய தலைமையிலே நாம் ஒன்று திரள வேண்டும். அங்கேயும் நாம் குரல்களை பதிவு செய்ய வேண்டும். எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே அல்லாஹ்விற்காக வேண்டி, அவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் நம் சொத்துக்கள் போனால் எவ்வளவு குரல் எடுப்போம், அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சொத்துக்களுக்கு குரல் எழுப்புவதை விட ஒரு படி அதிகமாக நம்முடைய எதிர்ப்பு நம் உள்ளத்திலும் இருக்க வேண்டும், நம் நாவிலும் இருக்க வேண்டும். அதை உணர்வோடு நாம் ஜும்மாவிற்கு பிறகும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த எழும்பூரில் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலும் கண்டனங்களிலும் நாம் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய சொத்து பிரச்சனை, நம்முடைய மான பிரச்சனை. இதை தாண்டி இன்னும் அவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் என்பது தெரியாது. அதை அனைத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு தடுப்பணையாக இந்த குரல்கள் ஒலிக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டங்களையும் நம்முடைய போராட்டங்களையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்குவானாக. அதன் மூலமாக நம்முடைய இந்த குரல்களை அல்லாஹ் அர்ஷ் வரை எட்ட செய்வானாக. கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா அப்புறப்படுத்துவானாக. கியாமத் வரை இந்த மண்ணில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் சிறப்பாக ஷரியத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.